ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பர்த் சர்டிஃபிகேட் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 1910 இன்றைக்கி வரைக்கும், அதாவது 2025 வரைக்கும் இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் டெத் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற கரெக்ஷன்ஸை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஎன் அர்பன் பே அப்படின்ற வெப்சைட் வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக எப்படி நம்முடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கட்டும், ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் எந்த வித ஃபீஸும் பே பண்ணாமல் கரெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் இந்த வெப்சைட் மூலமாக உங்களால் வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான கரெக்ஷன்ஸை வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ யூசர் ஆக்டிவேஷன், மேலே டாப்லேயே உங்களுக்கு நியூ யூசர் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்தமாரி ஓப்பன் ஆகும். ஸோ நியூ சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் ரெட் கலர் ஆஸ்டிக்ஸ் எல்லாம் என்னென்ன போட்டிருக்கோ ஸோ அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோ, உங்களுடைய இமெயில் ஐடி, அடுத்தது உங்களுடைய நேம், இதெல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் நியூ யூசர் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் கிரியேட் பண்ணிவிடுங்க. அடுத்தது இதில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓடிபி வரல அப்படின்னா ரீசெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பியும் சென்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேஷன் ஆகிடும். அடுத்தது நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அண்ட் கேப்சா, ஸோ இந்த டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அடுத்தது எல்லா ப்ராசஸுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இந்த பேஜில் வந்து ஓப்பன் ஆகணுன்னே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறது. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து 2017 வரைக்கும் இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதாவது 1910 2017 வரைக்கும் இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதிலே சர்வீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த்னா டேட் ஆஃப் பர்த், அடுத்தது உங்களுடைய முனிசிபாலிட்டி என்னது, ஸோ அதை எந்த ஊர், அப்படி எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க, அல்லது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க, யாரது என்ட்ரு பண்ணுறீங்களோ. அடுத்தது கண்டிப்பாக ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது லாங்குவேஜ் உங்களுக்கு தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ மற்றபடி வேறு எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் என்ட்ரு பண்ணணும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ மேலா ஃபீமேலா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி கீழேயே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டேட்டாஸ் வந்து ஷோ ஆகும். அதில் உங்களுடைய சர்டிஃபிகேட் எதுவோ அதை நீங்கள் வந்து ஜஸ்ட் பிரிண்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இதில் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கரெக்டாக இருக்கா, ஸோ உங்களது தானா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டிஎன் அர்பன் பேயில் ஸோ 2017 அதாவது 31/12/2017 வரைக்கும் இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் இதில் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதுதான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக், அதாவது சென்னை தவிர்த்து இருக்கிறவங்க இந்த சர்டிஃபிகேட்டில் இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சென்னையில் இருக்கிறவங்க சென்னை கார்ப்பரேஷன் அப்படின்ற இந்த லிங்க் மூலமாக, அதாவது சைல்டு அண்ட் பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணி இந்த இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து மொபைல் நம்பர் பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க கரெக்டாக. ஸோ ஜஸ்ட் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணாலே உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிறவங்க பே பண்ணுறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2017 இன்றைக்கி வரைக்கும் 2025 வரைக்கும் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பர்த் அண்ட் சர்டிஃபிகேட் இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து CRSTIN.org.in
affidavit.tn அப்படின்ற வெப்சைட். ஸோ இதில் சர்டிஃபிகேட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா அல்லது RCH ஐடி தெரிஞ்சது அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். RCH ஐடி அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அதில் RCH ஐடின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கார்டிலே RCH ஐடி தான் ரொம்ப மெயினானது. ஸோ அந்த RCH ஐடியை வச்சு பேஸ் பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் லெஃப்ட் சைடில் உங்களுடைய RCH ஐடியை என்ட்ரு பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாத பட்சத்தில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட், என்ன ஹாஸ்பிட்டல், என்ன குழந்தை, ஸோ குழந்தையோட டேட் ஆஃப் பர்த், ஸோ இந்தமாரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து கீழே உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நம்பரையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. அந்த நம்பரும் இதை கேப்சா என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த நம்பரையுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கீழே பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா ஷோ ஆகும். ஸோ அதை உங்களுக்கு நீங்கள் எதனா டீட்டெயில்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ ரீவெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வியூ கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டேட்டாஸ் வந்து கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ அதுலேயே ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ப்ளூ கலரில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது RCH ஐடி அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இல்லை அப்படின்னா அது மேலே உங்களுடைய கர்சர் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுடைய போஸ் சர்டிஃபிகேட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு TN அர்பன் பேயில் லாஸ்ட்லேயே உங்களுக்கு பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் RCH ஐடி மேலே உங்களுடைய கர்சர் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணாலும் இந்த வெப்சைட் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சென்னை கார்ப்பரேஷன் லிங்க் மூலமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ எப்படி நம்ம கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய முனிசிபாலிட்டி எதுவோ, பஞ்சாயத்து எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் கேட்டகரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து போத் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக இதில் என்னென்ன பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். மற்றபடி எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்லை. இதில் சர்வீஸ் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த செலக்ட் கேட்டகரி அப்படின்னு ஆப்ஷனில் போத் அண்ட் டெட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரெக்வஸ்ட் பர்த் சர்டிஃபிகேட் கரெக்ஷன், அடுத்தது ரெக்வஸ்ட் ஃபார் சைல்டு நேம் ரெஜிஸ்ட்ரேஷன், ரெக்வஸ்ட் ஃபார் டெத் சர்டிஃபிகேட் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டும் கரெக்ஷன் பண்ணலாம். இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைங்க நேம், அதாவது 1910 இது வரைக்குமே உங்களுடைய நேம் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே போல் டெத் சர்டிஃபிகேட்டில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற கரெக்ஷன்ஸை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பர்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணும்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் இந்த சர்ச் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் தான் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றபடி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்தமாரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சர்ச் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு பேஸ் பண்ணி கீழே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் ப்ளூ கலரில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் ஜஸ்ட் உங்களுடைய கர்சரை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்களுடைய ஃபாதர் நேமை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்ரஸை சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் படித்து பாருங்கள். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக நீங்கள் என்னென்னலாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கீழே உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ பேசிக்காக என்னென்ன அட்ரஸ் எதனா கரெக்ஷன் பண்ணணும், ஃபாதர் நேமை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் நேமு, டேட்டாஸ், அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஆதார் நம்பர், ஸோ இந்தமாரி பேசிக்கான மெயில் ஐடி, இந்தமாரி பேசிக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. எத்தனை காப்பீஸ் வேணும் அப்படின்றது முதற்கொண்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ரிலேட்டடாக என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது கரெக்ஷனுக்கு என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம்னா ஸோ வேறு சிம்பிள், வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய ஓல்டு பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் அதையே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஸோ நேம் கரெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இருக்குது, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஆதார் கார்டு, ஸோ என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ரேஷன் கார்டு, இந்தமாதிரி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதை கூட நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான கரெக்ஷன்ஸ், அதாவது குழந்தையுடைய, அதாவது உங்களது வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் மூலமாக ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். ஸோ இதை சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர், அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 டேஸ்லேருந்து 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் தான் இருக்கும். ஸோ அடுத்தது, ஸோ எதனா சைல்டு நேம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஏற்கனவே இருக்கிற பர்த் சர்டிஃபிகேட் அல்லது ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா, ஸோ அது டீட்டெயில்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.